பசங்களா, இனிமேல் கொஷின்ஸ் வந்து இப்படியே அனுப்பிச்சி விட்றேன். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2.2ல் அச்சாவது சம் பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் 5 மார்க் சம்ஸை ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஏற்கனவே ஒரு 2 நாள் 3 நாள் முடிச்சிட்டோம். ஸோ அதேமாரி இது அப்படியே கண்டினியூஸாக பேட்ச் மாரி யூடியூப் கொஷின்ஸ் மாரி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை அப்புறம் யூஸ் பண்ணால் பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோவே உங்களுக்கு போதும். ஓகேவா? கொஷின்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இது ஸ்டாண்டர்டான கொஷின். இது நம்பர் மாறவே மாறாது. நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு கடைசியில் இதுதான் ஆன்சர் ஃபிக்ஸ்டாக வரும். ஓகேவா? இந்த கொஷின்ஸ்லாம் நம்பர் மாறவே மாறாது, டேரெக்டாக அதே கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு உனக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா P1 X1 P2 X2 P3 X3 P4 X4 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1,13,400 இந்த நம்பர் வரும். இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த P1 P2 P3 P4 இது 4 நம்பர் என்ன, இது பவரில் இருக்குது. இது ஆக்சுவலாக பவர் X1 X2 X3 X4ன்றது பவர். அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த P1 P2 P3 P4 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரியும். ஒரு நம்பர் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ரைம் நம்பர்ஸில் இது எப்படி இருக்கணும்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னு கொஷின்லேயே மென்ஷனும் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா X2 X3 X4ன்றது முழுக்கள் அப்படின்னா மைனஸ்லேயும் வரலாம் ப்ளஸ்லேயும் வரலாம். ஸோ அதனால் நம்ம அது வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மாரி பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இது என்ன நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா இந்த லேட்டர் மெத்தட் தான். இதில் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே 2ஆல் வகுத்து எந்த நம்பர் கொடுத்தாலும் முதல்ல 2லேருந்து அப்படியே ஆரம்பித்து வகுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ 1,13,400 இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இது 2ஆட்டி வகுக்கிறேன். அப்படியே இது வந்து மைண்ட் கேல்குலேஷன் இருக்குது. 2, 3, 5, 7 மேக்ஸிமம் இதை தாண்டி போகாது இதேமாதிரி சம்ஸில். இப்போ நீ இதை வந்து அப்படியே டேரெக்டாக அடித்து இதில் ஆன்சர் போட வேண்டியதான், அவ்வளோதான். 5 2s are 10 பேலன்ஸ் 1 இருக்குமா, இதை 5 போட்டேன். 5 2s are 10 பேலன்ஸ் 1 13, 6 2 13 பேலன்ஸ் 1 14, 7 2 14 இந்த 2 ஜீரோ அப்படியே போட்டேன். திரும்பி 2ஆல் வகுக்கணும். இந்த 2ஆல் வகுத்த அப்படின்னா இது அப்படியே வகுக்க வேண்டியதான். 2 2 4 பேலன்ஸ் 1 16, 8 2 16 முடிஞ்சிச்சு. இந்த 7 இருக்குது. 3 2 6 பேலன்ஸ் 1 10, I 2 10 இந்த ஜீரோக்கு அப்படியே போட்டேன். இதுவும் முடிஞ்சா. இப்போ இது மறுபடியும் இது 2ஆட்டி வச்சா 1 2 2 4 2 8 1 3 3 அப்படியே இது ஒன்றுனா அப்படியே வகுத்துக்கிட்டே வர வேண்டியதான். பேலன்ஸ் இங்கே வந்துன்னா 15ன்னு வரும். 7 2 14 பேலன்ஸ் 1 5 10 இது முடிஞ்சா. இப்போ இதை ஈஸியாக பாரு, இதுவரையும் எல்லாமே ரெட்டப்படையில் வந்துச்சு, அதாவது ஜீரோலேயே இருந்துச்சு. நம்ம 2ஆட்டி வகுத்தோம். இப்போ இந்த நம்பரை பார்த்தோன்னா நமக்கு தெரியணும் இது வந்து 2ஆட்டி வகுப்படுமா, வகுப்படாது. காரணம் என்னென்னா ஒத்தப்பட இன்னும் 5ன்ற நம்பர். இப்போ 5ன்னு எடுத்து டேரெக்டாக 5ஆம் வகைப்பட போகக்கூடாது. என்ன பண்ணால் அடுத்த இருக்க நம்பர் என்னன்றது தான் பெருசாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்பர்ஸ்லேருந்து தான் பெருசுக்கு போகணும். அடுத்து 3ஆட்டி பார்க்குறேன். 4 3 12 பேலன்ஸ் 2 21 7 3 21 முடிஞ்சிச்சு. 7 இருக்குது. 2 × 3 6 பேலன்ஸ் 1 15 I 3 15 டேலி ஆகிடுச்சா. அடுத்து 3ஆட்டி பாரு. 1 3 3 பேலன்ஸ் 1 17 I 3 15 பேலன்ஸ் 2 இதில் வந்து 1 3 3 பேலன்ஸ் 1 15 22 வரும். சாரி ஒரே நிமிஷம், இந்த இடத்துல வந்து 7 வரும். ஆக்சுவலாக 7 3 21 பேலன்ஸ் 11 15 I 3 15. இப்போ இதை திரும்பி 3ஆட்டி அடித்தோம் அப்படின்னா I 3 15 2 × 3 6 பேலன்ஸ் 1 15 I 3 15. இப்போ இதையும் நான் வந்து 3ஆட்டி அடிக்கிறேன் அப்படின்னா 1 3 3 பேலன்ஸ் 2 7 3 21 பேலன்ஸ் 1 15 I 3 15. இப்போ இதையும் 5ஆட்டி அடித்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து 3ஆட்டி அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. அப்படியே சிம்பிள் கால்குலேஷன் தான். 5 25 அப்படியே இது வந்து 375 வந்துச்சா. இப்போ இதில் பார்த்து அப்படின்னா I 3 15 வந்து இந்த இடத்துல 3 வந்து 25 வரும். அப்போ அது வந்து 5ஆல் அடிக்க முடியாதுன்னா அப்போ அடுத்து என்ன நம்பர்னு பார்க்கணும். 4ஆட்டி அடிக்க முடியாது. அடுத்து 5 அப்படியே 5ஆல் போயிடுச்சுன்னா I 3 15 பேலன்ஸ் 2 25 5 × 5 25. இப்போ இது சிம்பிளாக 5ஆட்டி அடிக்கும்போது 5 × 7 25. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிச்சா. இது லேட்டர் மாதிரி வரதுனால லேட்டர் சம் சொல்லுவாங்க. இப்போ இது அப்படியே என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு எத்தனை டைம் வந்திருக்குன்னு எடுத்து எழுதணும். 1,13,400 அப்படியே நீட்டாக அந்த ஸ்டெப்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இந்த சைடில் வந்திருக்குன்றது அப்படியே பார்த்து தான் எழுதும் போது என்ன எழுதணும். 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 3 தடவை வந்திருக்கு. இன்ட்டு போட்டு அடுத்து 3 3 × 3 × 3 × 3 இந்த 4 டைம் வந்திருக்கா. இந்த 4 டைம் இங்கே வந்துடும். அடுத்து 5 2 டைம் வந்திருக்கா, வந்துடுச்சு. அடுத்து 7 ஒரே டைம் தான் வந்திருக்கு. கடைசியாக முடிகிற வரையும் என்ன நம்பர் இருக்கோ அது வரையும் கடைசியாக எழுத வேண்டியது தான். இன்ட்டு 7 ஒரு டைம் அப்படியே எழுத வேண்டாம். 2 × 3
அது 2 3 தடவை வந்திருக்கு. 2 பவர் 3ல் எழுதிட்டேன். நான் 3 வந்து 4 டைம் வந்திருக்கு. 3 பவர் 4. 5 2 டைம் வந்திருக்கு. 5 × 2ன்னு எழுதிட்டேன் 5 பவரில். 7 ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதனால் அப்படியே 7 மட்டும் எழுதிட்டேன். பவரில் எதுவுமே இல்லைன்னா என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 1ன்னு எழுதிக்கலாம். என்னென்னு எழுதிக்கலாம் 1. ஓகேவா? இப்போ அப்படியே எழுத வேண்டியதான். கீழே இருக்க நம்பர்லாம் பி, மேலே இருக்கிறதுலாம் எக்ஸ். அந்த ஃபார்மெட் தானே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு அப்படியே டேரெக்டாக எழுத வேண்டியதான். 2 3 5 7 7 ஒரு சில இருக்கா? அசெண்டிங் ஆர்டரில் பி கண்டிஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா பேலக்க பவர் 3 4 2 7. இது இன்டீஜர் முழுக்கள் நம்பர். ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இந்த சம்மை போட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த கொஷின்ஸ் அப்படியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன்.